ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். கோதுமை பிஸ்கட் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோதுமை பிஸ்கட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் பவுலில். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கலாம். அடுத்தா ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த எள் இருக்கோ அது போட்டுக்கலாம். கருப்பு வெள்ளை எது வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தா ஒரு 2 ஸ்பூன் போல் நான் வந்து நெய் போடுறேன். நம்ம பிஸ்கெட் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா 1 மாதம் இல்லை கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. அடுத்தா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நம்ம மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஆயிடுச்சு. நம்மளோட பிஸ்கெட் மாவு செமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. அடுத்தா பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தான் தேய்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டிருக்கேன். நம்ம மாவு ஒட்டாமல் வரணும்ல, அதுக்காக. இப்போ வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கணும். இதை ரொம்ப சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி மொத்தத்துக்கு தேய்ச்சிக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன மூடி வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். குட்டி குட்டி பிஸ்கெட்டாக. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்ல, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இடையில உள்ள மாவெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாவு கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதை அப்படியே ரோல் பண்ணி நம்ம திரும்பவும் பிஸ்கெட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாவு தூவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து நம்ம பொரிக்க வேண்டியதான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு பிஸ்கெட்டாக போட்டு பொரிச்சிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 3 செட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் கிடச்சிச்சு. அந்த அவ்வளோ மாவில், இந்த 1 கப்பு மாவில் அவ்வளோ பிஸ்கெட் நமக்கு வந்துச்சு. கொஞ்சம் மாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்கெட் கிடைக்கும் நமக்கு. கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது பொரிக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். அந்த ஏலக்காய் அந்த நெய்யெலாம் போட்டிருக்கோம்ல, அந்த வாசம் வந்து செம்மையாக அடிக்கும் வீடு ஃபுல்லாக. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு ரெடியாக இருக்குது. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம கோதுமை பிஸ்கெட்.
டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் கூட தான். நல்லா ஒரு டீக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா பிஸ்கட்டையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, சூப்பர் கலரில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் செமையாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.